நித்யாமிர்தம் புசிக்கும் நினைக்க நினைக்க இந்தன் நெஞ்சம் எல்லாம் ஓருவும் நினைப்புகளும் வாயே நித்யாமிர்தம் புசிக்கும் கனக்கும் நின்னடி காண கண்கள் தீனம் பசிக்கும் கனக்கும் நின்னடி காண கண்கள் தீனம் பசிக்கும் கர்த்தனே உன்னை கண்டால் கவலை எல்லாம் ருசிக்கும் கர்த்தனே உன்னை கண்டால் கவலை எல்லாம் ருசிக்கும் கனத்திலேனும் அகனத்திலேனும் என் மனத்திலேனும் சொப்பனத்திலேனும் நீ உன்னை எனக்கு காட்டையா காட்டாமல் சும்மா ஒளித்தின்ன விளையாட்டையா விண்ணீனை அல்லால் வேறொன்றை தொடுவேனோ மீதினி எங்கும் தேடி வேதனைப்படுவேனோ விண்ணீனை அல்லால் வேறொன்றை தொடுவேனோ மீதினி எங்கும் தேடி வேதனைப்படுவேனோ கண்ணே மணி நீ கண்டால் நான் விடுவேனோ கண்ணே மணி நீ கண்டால் நான் விடுவேனோ கட்டிக் கொண்ட ஆனந்தம் கலக்க பின்னிடுவேனோ கட்டிக் கொண்ட ஆனந்தம் கலக்க பின்னிடுவேனோ கருத்தில் மூடுவன் வருத்தம் போடுவன் நிறுத்தம் பாடுவன் விருத்தம் பாடுவன் உன்னை எனக்கு காட்டையா காட்டாமல் சும்மா ஒளித்தின்ன விளையாட்டையா தேவனே உன்னை கண்டால் கிட்டி தோஷம் தோடுமோ திவ்ய தேஜோமயம் என் தேகம் தனை சுடுமோ தேவனே உன்னை கண்டால் கிட்டி தோஷம் தோடுமோ திவ்ய தேஜோமயம் என் தேகம் தனை சுடுமோ கவ்வும் கோழி மிதித்தால் கொஞ்சம் மூடம் படுமோ கவ்வும் கோழி மிதித்தால் கொஞ்சம்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாளும் கூட நம்ம கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம சமூகத்திலே குறித்து கூட நம்மை தாழ்த்தி ஜெபத்தில் ஈடுபடுவோம். சகோதரி மஜா அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஸ்தோத்திரப்பா, நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க அன்பின் தேவனே. இந்த அருமையான இந்த வாரத்தின் முதல் நாள் கூடுகைக்கு நீர் எங்களை கூட்டி சேர்த்து தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று நாங்கள் உண்மை வரவேற்கத்தக்கதாக வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை விசேஷித்த விதத்திலே ஆண்டவரே நீர் இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் சீக்கிரத்திலே வரும்படியாக நீங்க கூட்டி சேர்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பேச போகிற அடியாளை உமது கரத்திலே நான் வைக்கிறேன். வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களிலே இருக்கிற ஆண்டவரே எந்த குறைபாடுகள் இருந்தாலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இதில் இணைத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகள் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரே தடையாக இருக்காதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறது நிமித்தமாக ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களை அறியாமலே வந்து எங்களை ஒட்டி கொள்கிறது. நாங்களும் ஆண்டவரே அந்த சின்ன சின்ன பாவங்களிலே விழுந்து விடுகிறோம் அப்பா. தயவு செய்து இந்த வேளையிலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இதற்கு எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்படியே கூட்டி சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறார் அப்பா. ஆண்டவரே, எந்த தடையும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. பேசுகிற அடியாளை முழுவதுமாக நீங்க மறைத்து ஆண்டவரே அந்த பிள்ளையை நீர் அபிஷேகப்படுத்தி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இணைத்தந்து ஆண்டவரே மகள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தினால நிறைந்ததாக எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறாச்சு. அவையானவருடைய அசைபாடுகளை நாங்கள் இந்த கூட்டத்திலே உங்களுடைய தொடக்கம் முதல் முடிவுரை கண்டுகொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறதாச்சா. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் என் தேவன் ஆண்டவரே ஆமென்று ஆமென் என்று எங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இருவர் ஒருமனப்பட்டு கேட்டால் ஆண்டவரே எதுவானாலும் அது அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. எங்களுக்குள்ளாக ஒரு மனதை நீ தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒரு ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா கருத்து வேறுபாடுகளையும் இந்த வேளையிலே அகற்றி ஆண்டவரே தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு மனதோடு கூட இணைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் வேறு வேறு விதமாக இருக்கும் ராஜா. அது நிமித்தமாக பல விதத்திலும் ஒருவேளை நாங்கள் ஆண்டவரே பல காரியங்கள் எங்களை இப்பொழுதும் கூட ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய சிந்தைகளை சிதற பண்ணும். ஆனாலும் கூட என் தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்து இணைந்த மறு நாடியே ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே நாங்கள் கருத்து ஒருமித்து நாங்கள் செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற பிள்ளையும் நீர் முற்றிலுமாக அப்படியே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். புதிய கனமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிநாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைய சிந்தனைக்கு வர போகிறோம். இதுவரை நாம் 4 விதமான சிந்தனைகளை சிந்தித்து முடித்து வந்திருக்கிறோம். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நாம் தியானித்து வருகிறோம். வாசமாக இருக்கும் ஆவியானவரை குறித்து நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே வாசித்தோம். 4ஆம் வசனத்திலே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை குறித்து நாம் சிந்தித்தோம். 4ஆம் வசனத்திலே நடப்பிக்கிற ஆவியானவரை குறித்து சிந்தித்தோம். 12ஆம் வசனத்திலே புத்த ஆவியானவரை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த சிந்தைகளே இந்த நாளிலே 5ஆம் காரியமாக சாட்சி கொடுக்கும் ஆவியானவர் என்று சொல்லி ரோமர் 8:16ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானவர் கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிற ஆவியானவர் நம்முடைய மனம் விசுவாசிக்கிறது. ஆகியால் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்முடைய மனம் சாட்சி சொல்லுகிறது. நம் உலகத்தால் அல்ல, கர்த்தருக்கு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகியால் நம் தேவனுடைய பிள்ளை ஆக முடிய அதிகாரம் பெற்றிருக்கோம் சொல்லி நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறது. ஆனால் அந்த சாட்சி நமக்கு போதாது. ஏனென்றால் அநேக தடைகள் வருகிறது, குழப்பம் வருகிறது. உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்று சொல்லி நமக்கு பல சந்தேகம் கிளம்புகிறது.
ஆகையால் அதை உறுதிப்படுத்தும்படியாக, நம்பிக்கையை பெரிதுபடுத்தும்படியாக இரண்டாம் சாட்சியாக பரிசுத்தானவர் நம்பிக்கை உறுதிப்படுத்துகிறார். அதுதான் முக்கியமான காரியம். தொடர்ந்து 14 வருஷத்துக்கு போவோம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவ கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவனை கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு சுதந்திர பிள்ளைகள் என்றால் நம்ம சுதந்திரமா இருக்கிறோமா என்று பார்த்தால் அநேக விதமான தடைகள் இருக்கிறது, அநேக அடிமைத்தனம் இருக்கிறது. உலகத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வியாதிகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், கடனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம், பிற மக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். விதமாக அடிமைத்தனத்தை நாம் இந்த காலங்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக நாம் உறுதிப்பட்டிருக்கிறோம், அவர் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த உறுதிக்கு மாறாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். 14ஆம் வருஷத்திலே 20ஆம் வருஷத்தை நாம் பார்க்கும் பொழுது அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய மகிமையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்தது யார்? பரிசுத்தானவர். அவர்தான் இந்த அடிமைத்தனம் எல்லாம் ஒரு டெம்பரரி, அது மாயான காரியம், நம்மை விட்டு அது கடந்து போகும். 21ஆம் வருஷத்திலே இந்த சிருஷ்டியானது சுய இஷ்டனாலே அல்ல, கீழ்ப்படுத்தினாலேயே மாயக்கு கீழ்ப்பட்டுப்பட்டிருக்கிறது. இந்த தொல்லைகள், அடிமைத்தனங்கள் இவையெல்லாம் மாயானவை, மறைந்து போகும், எங்களை விட்டு இழுத்துப்பட போகும். ஆனால் இந்த காலத்திலே நம்ம அதை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. என்றால் கர்த்தருடைய திட்டம் அது. எல்லா சிருஷ்டியும் விதமாகவே அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளே விசுவாசம், நம்பிக்கையானது நாம் விடுதலை பெறுவோம், நாம் கட்டாயமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நாம் கொடுத்த அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த விதமாக நாம் ஆவியானுடைய மற்ற கிரியை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். இவ்வேளை கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நமக்காக ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 11ஆம் வசனம் வரை வாசித்து காண்பிப்பார்கள். ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய. ரோமர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியிலே அனலா இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். வாசிக்க முடியாது கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். ஊழியம் செய்யுங்கள். ஊழியக்காரனுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த இடத்துல பார்த்தோம். அக்கேப்பு என்ற ஒரு நிலையத்தை வச்சிருக்காரு. அதை நம்மோடு கூட சகோதரி பயன்படுத்த சகோதரி பெஸ்ஸி நிபுணர்கள் வந்திருக்கார்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். முதலாவதாக அவர்கள் ஒரு பாடலை பாடிவிட்டு தொடர்ந்து இந்த உதயவசனத்தை நமக்கு பதிவு கொள்வார். தொண்டு செய்யும் தொடரை என்ற பாடலை தொண்டு செய்ய தோழரே துடிப்புடன் செல்வோம். மண்டல மானிடர் மாண்பை நாடி தேடுவோம். மண்டல மானிடர் மாண்பை நாடி தேடுவோம். ஈண்டு கூடியமாய் எத்திசையும் செல்வோம். வேண்டும் தோழர் விரும்பி சேர விரைவுடன் சேர்ப்போம். வேண்டும் தோழர் விரும்பி சேர விரைவுடன் சேர்ப்போம். சிறுமை தீர செல்வாக்க சுதந்திரம் சேர பொறுமை சீர நீ வகுத்தும் ஐக்கியம் வளர. பொறுமை சேர நீ வகுத்தும்
ஐக்கியம் வளர தாழ்ச்சியுள்ளோர் வாழ்வடையும் தருமமோங்கிட ஆட்சியாவும் அவர்கள் நன்மைக்கென்று மாறிட ஆட்சியாவும் அவர்கள் நன்மைக்கென்று மாறிட. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கர்த்தர் என்னை இந்த இடத்துல வச்சதுக்கு என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அங்கிளை மனதார நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கவனமான ஊழியன் அர்க்கிப்பு, இருப்பிடம் கொலோசியர் 4 அதிகாரம் 17 ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நம்ம தியான பகுதிக்குள்ள செல்லலாம். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி வாய்ஸ் எடுக்கல. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்துல ஆண்டவரோட பாதத்துல நம்ம இந்த நேரத்தை கொடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படும் விதமாக நம்ம ஒரு நிமிடம் கண்களை நோக்கி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே தகப்பனே உங்களை நோக்கி பார்க்கிறோப்பா. என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஐயா, நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தத இந்த நேரத்துல சொல்றதுக்கு வந்திருக்கிறப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் விதமாக ஆண்டவரே இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபத்தில் தந்தையே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 4:17 நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இதை யார பார்த்து சொல்றாங்கன்னா அர்க்கிப்புவை பார்த்து சொல்றாங்க. அர்க்கிப்புல அந்த சபையாருக்கு எழுதும் பொழுது அர்க்கிப்புவை பார்த்து சொல்லப்பட்ட, கொலோசை சபைக்கு எழுதும் பொழுது அர்க்கிப்புவை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த இடத்துல கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நம்ம எப்போ கவனமாய் இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு கவனம் நம்ம நடந்துட்டு இருக்கும் போது சிலர் சொல்லுவாங்க கவனமா போப்பா, கவனமா நடந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம நடக்கிறத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, நடந்து கவனமா பார்த்துப்போ, கவனமா நடந்துப்போ அப்படின்னு சொல்லி நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. இல்லைன்னா நடந்து போய்கொண்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, மிடில்ல சொல்லுவாங்க. அப்போ இதுல எதுனாலும் அர்க்கிப்புக்கு நடந்திருக்கலாம். ஒண்ணு அவரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம், அவரை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தைகள் ஒருவேளை அமைந்திருந்திருக்கலாம். இல்லைன்னா அவர் இன்னும் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணல. உனக்கு கர்த்தர் ஒரு ஊழியம் வச்சிருக்கிறாரு, அந்த ஊழியத்துல நீ கவனமா இரு அப்படின்னு சொல்லப்படலாம். ஒண்ணு அவர் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தையா இருக்கலாம், இல்லைன்னா அவர் ஊழியம் நடந்து கொண்டு இருக்கலாம், அவர் ஊழிய மிடில்ல இருக்கலாம், அவர் ஊழியத்தை இன்னும் பாதை இலக்க நோக்கி அடையாம அவருடைய மிடில்ல நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உற்சாக வார்த்தையாக கூட இருக்கலாம். இது 2 விதமா நம்ம யூகிச்சு பார்க்கலாம். இப்ப முதல்ல அர்க்கிப்பு யாரு அப்படின்னா, பிலமோனுக்கு எழுதின கடிதத்துல 2 வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவின் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்கள் பிரியமுள்ள உடன் வேலையாளாகிய பிலமோனுக்கும் பிரியமுள்ள அபியாளுக்கும். இந்த இடத்துல இந்த அபியாள் யாரு அப்படின்னா பிலமோனோட மனைவி. அப்போ எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும், அதுக்கப்புறம் சபையாருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 வசனத்துல அதான் சொல்லப்படுது. அப்போ பிலமோன் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல முதல்ல எப்பொழுதும் கணவனுடைய நேம் போடுவாங்க, வீட்டு தலைவர் அவரு, அடுத்து மனைவியோட நேம் போடுவாங்க, அப்புறம் பிள்ளைகளோட நேம் போடப்பட்டிருக்கும். அப்ப வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிலமோனுக்கு பக்கத்துல வர்றது அவருடைய மனைவி அபியாள் வராங்க. ஏன்னா வேலையாளாகிய பிலமோனுக்கும் சொல்லிட்டு பிரியமுள்ள அபியாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2வது முதல்ல பிலமோன், இது அவருடைய மனைவி அபியாள். அப்போ 3வது சொல்லப்படுற உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு, இது ஒருவேளை அவருடைய பிள்ளையா இருக்கலாம், பிலமோனோட பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பிலமோன் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கர்த்தர் அதே ஊழியத்தை அவருக்கு ஒரு தனியா ஒரு ஊழியம் கொடுக்கிறாரு அர்க்கிப்புக்கு. அப்போ வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அர்க்கிப்பு பிலமோனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய தகப்பனார் செய்த ஊழியத்தை அல்ல, அவருக்கு கர்த்தர் ஒரு
ஒரு ஒரு ஸ்பெஷல் ஊழியம். அவரு கர்த்தர் தேர்ந்தெடுத்து ஒரு ஊழியத்தை கொடுக்கிறாரு. அப்போ இப்ப இந்த பிலமும் உண்மையா செய்து கொண்டு தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாரு. அப்போ இப்போ இந்த அர்க்கிப்பு வந்து அடுத்து ஓட ஆயத்தமா இருக்கிற ஒரு பருவம். அப்ப அதனால அர்க்கிப்புக்கு ஒரு உற்சாகப்படுத்தும் விதமாக தான் இந்த வசனம் கொலைசேர் 4:17 சொல்லப்படுது. இப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல பார்த்திருப்போம், கவனமா போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருட்டு நேரத்துல, ரொம்ப கற்கள் நேரத்துலதான் போகும்போது பெரியவங்க இருந்தாங்கன்னா, வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, கவனமா போகணும். ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு இடத்துக்கு நம்மளோட ஒரு டெஸ்டினேஷன் பிளேஸ் இருக்கு, நம்ம போக வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த இடத்த நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடி இடரல் வரலாம், பள்ளம் வரலாம், மேடு வரலாம், இடையில ஏதாவது அந்நியர்கள் குறுக்கிட நேரிடலாம். அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு, அதெல்லாம் நம்ம பொறுப்பு எடுத்தாம நம்ம என்ன செய்யணும், நம்மளோட டெஸ்டினேஷன் பார்த்து நோக்கி போகணும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் இந்த வசனம். கொலோசியர் 4:17 சொல்லப்பட்ட வசனம். அர்க்கிப்பு என்பவருக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த ஊழியத்தை அவர் எந்த இடரலோ, பள்ளத்துல விழுந்துராம, மேடுல விழுந்துராம, எந்த அந்நியர்கள் குறுக்கீடும் இல்லாம அவர் என்ன செய்யணும்னா, கர்த்தர் கொடுத்த பாதையில நடந்து நேரம் நடக்கணும். இங்க பாத்திரக்கூடாது. எங்க பார்த்தா உலகத்தின் காரியங்களை பார்த்தா நம்ம என்ன செஞ்சிடும், தோத்து போய் விழுந்துரும் ஊழியத்தின் பாதையில. அப்போ நம்ம நேரம் நடந்து அந்த லெக்க நோக்கி போகணுமா. அதுதான் இந்த அர்க்கிப்புக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். நம்ம 2 தீமோத்தேயு 4:5 பார்க்கும் பொழுது முதல் 4 வசனம் கடைசி காலத்துடைய சத்தத்தை குறித்து இருக்கிற 4 வசனம் இருக்கும். கடைசி காலத்துடைய சத்தம்னா இப்படிதான் இருக்கும், கடைசி காலம் தீங்கு நிறைந்ததா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சுவிசேஷகனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீயோ இப்படிதான் இருக்கும், கடைசி காலம்னா இப்படிதான் தீங்கு விளைவிக்கிறதா தான் இருக்கும். ஆனா நீ என்ன செய்யணும், நீ ஊழியக்காரன், நீ என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாவற்றிலும் தீங்கை அனுபவிக்கணும். அப்போ ஊழியக்காரங்களுக்கு தீங்கு இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஊழியக்காரங்க நம்ம நார்மல் மனுஷங்களை காட்டிலும் ஊழியக்காரங்களுக்கு அதிக தீங்கு உண்டு, அதிக தீமை உண்டு. அப்போ சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இதுதான் அங்க கொடுக்கப்பட்ட கட்டளை. நீயோ எல்லாவற்றிலையும் தீங்கு அனுபவி. யாரு அந்த நீயோனா? ஊழியக்காரன். அந்த சபையில உள்ள ஊழியக்காரங்க என்ன செய்யணுமா, எல்லாரும் தீங்கு அனுபவிக்கணுமா. ஒரு ஊழிய பாதையை கர்த்தர் எப்போ சக்சஸ்ஃபுல் ஆக்குவாருன்னா, எந்த ஊழியம் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சு பாக்குறதுக்கு அப்படி சக்சஸ்ஃபுல்லா தெரியும். அங்க உள்ள என்ன ஊழியத்துல என்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த தீங்கை அனுபவிக்கிற அந்த ஊழியனுக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த ஊழியத்துல, இவ்வளவு நாள் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் அந்த கரடு முரடான பாதைகள் தெரியும். அப்போ இந்த தீங்கு அனுபவிக்க நம்ம என்ன செய்யணுமா, ஒரு ஊழியனா இருக்கும் பொழுது தீங்கு அனுபவிக்க ரெடியா இருக்கணுமா. சுவிசேஷகனின் வேலையை செய், உன் ஊழியத்தை அப்பதான் ஊழியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பதான் ஊழியம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு ஊழியனா இருக்கும்போது நம்ம தீங்கை அனுபவிக்க நம்ம ரெடியா இருக்கணும். அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம ரோமரை வாசிச்சோம். ஊழியன் ஊழியத்திலும், போதகன் போதகத்திலும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியங்கிறத நம்ம கர்த்தரை நோக்கி காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, எப்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். ஆனா அதை எப்படி கொடுப்பாரு? ஒருவேளை நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு இந்த ஊழியம், எல்லாம் பெறாதவங்களுக்கு இந்த ஊழியம், எப்படி அந்த மாதிரி கொடுப்பாரான்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப என்னோட விசுவாசத்தை பலப்படுத்தும் விதமா இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, அதாவது எல்லாரும் வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்வாங்க, வேலையும் செய்வாங்க, சைடுல ஒரு ஊழியத்தையும் வச்சு அழகா நடத்தி கொண்டு போவாங்க. அந்த காரியம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம படிச்சதுக்கேற்ற வேலையை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அந்த பாதையில சென்று கொண்டே இருக்கும். ஆனா அந்த பாதையில செல்லும்போது சைடு எப்போ ஒரு ஊழியம் ஓபன் ஆகும் அப்படின்னா,
அந்த பாதை, கர்த்தர் கொடுத்த அந்த வேலையின் பாதை, உலகத்தின் வேலையின் பாதையில நம்ம உண்மையும் உத்தமமுமா இருக்கும்போது சைடுல ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஒரு ஊழிய பாதையும், கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நம்மளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற நம்ம தேவன் என்ன செய்வாரு, இந்த கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வாரு, ஒரு ஊழிய பாதையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறார். அப்ப எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அப்போ வெறுமனையா இது மட்டும்தான் இதுல உண்மையா இருக்கக்கூடாதுங்கிறத ஆண்டவர் விரும்பல. நம்ம செய்கிற வேலையிலையும் கூட அதையும் கூட கர்த்தர் ஒரு ஊழியமா தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்போ நம்ம செய்யற வேலையில கூட நம்ம என்ன செய்யணுமா, உண்மையா இருக்கணும். அந்த உண்மையின் உத்தமத்தை இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு, ஒரு வழிய நம்மளுக்கு திறந்து கொடுப்பாரு. ஒரு ஊழிய பாதையை இயேசப்பா திறந்து கொடுப்பாங்க. அதுதான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஊழியம். உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம்னு சொல்லி வசனத்துல வாசிக்கும் பொழுது உனக்கு எப்படி, நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியத்துல சிலர் போதகத்துல விசேஷித்தவங்களா இருப்பாங்க. எப்படி ஆண்டவர் அதை பார்த்திருப்பாரு, நம்மளுடைய தாளந்துகளை நோக்கியிருப்பாரு. இவனுக்கு நல்ல அட்வைஸ் பண்றதுக்கு வருது, நல்ல பேசுறதுக்கு வருது, நல்ல பாடுறதுக்கு வருது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த அர்க்கிப்புக்கும், நீ உண்மையா இரு, உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு, உனக்கு அதுதான் வேலை. அந்த ஊழியத்துல நீ என்ன செய்ய, உண்மையும் உத்தமமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. அதான் இந்த கொலைசியர் 4:17 உள்ள வசனம். நம்ம உண்மையா, நம்ம ஓடுகிற ஓட்டத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளுக்கு அநேக காரியத்துல நம்மையும் வல்லமையாக பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கூட எங்களை உண்மையும் உத்தமமாக நடத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த உலகத்துல இந்த ஜீவனம் பண்ணும் பொழுது நாங்க பல இடர்கள் எங்களுக்கு நேரிடலாம் ராஜா. ஆண்டவரே, நீங்க உண்மையும் உத்தமமாக நாங்க வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உலகத்தின் காரியத்திலையும் சரி ஆண்டவரே, இயேசப்பா ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையிலையும் சரி ஐயா. ஆண்டவரே, நாங்க உண்மையோடு நடந்து கொள்ளணும், உங்களுக்கு நாங்க உண்மையா நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபத்தின் தந்தை, ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தி மகள் கருத்து கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியினுடைய கருத்து நம்ம நல்லா கலந்துருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் வெவ்வேறு மக்களுக்கு வித்தியாசமான ஊழிய கருத்தை கொடுத்துருக்கார். அந்த ஊழியத்தை நாம் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஊழியக்காரன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சரிதையின் அதிகமாக வேதத்திலே போடப்பட்டிருக்காவிட்டாலும் அவருக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு கொடுக்க வேண்டும் சொல்லி பவுலுக்கு தோன்றியது நிமித்தமாக அவரை போன்று ஊழியத்திலே இருக்கிற நமக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதை தெளிவாக நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாக மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கூட்டு செய்திக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நம்ம ஜெபங்கள் செல்ல போகிறோம். விசேஷமாக இந்த நாளிலே 2 பேருக்கு பிறந்தநாள். நேற்றைய தினத்திலே சகோதரி லாரா ஈவ்லின் ஜெமிமா சிஸ்டருடைய பேத்தி, அவளுக்காக இந்த கூட சகோதரி ஹேமாரதி அவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் ஆண்டவரே, சாயங்கால வேலைக்காய் முக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட என் தேவன் ஆகிய கர்த்தமே கொடுக்கப்பட்ட மகளுடைய ஆண்டவரே நல்ல வாழ்க்கைக்காய் முக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவன் தாமே தகப்பனே ஒரு விசையாய் கிருபையாய் இறங்கி நீர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மைகளையும் புதிய கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் ஜெமிமா சிஸ்டருடைய மகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியா என் தேவ கரம் நீட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உண்மையே நம்பி ஆண்டவர் உமக்குள்ளாக கள்ளி கூறும்படியாக எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உம்மை உயர்த்தி பிடிக்கும்படியாக இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை மகளுக்கு கொடுப்பீராக. சூழ்நிலைகள் சாதகமற்று இருந்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வல்லமையான கரம் ஆண்டவரை மகளை ஆண்டவருடைய குடும்ப வாழ்க்கையும் தூக்கி எடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் இன்றைக்கு நிற்கிற நிலையில் அல்ல ஆண்டவர, வரும் காலங்கள்ல தகப்பனை இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்ற வார்த்தையின்படி ஆண்டவர்
பெரிய காரியங்களை இந்த ஆண்டில காணும்படியாக ஓ கர்த்தர் மகனையும் மகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்கு ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பெரிதானவைகளை கண்டு சிஸ்டர் சாட்சி சொல்லும்படியா பிள்ளையுடைய வாழ்க்கையின் நன்மையை குறித்து உடைய பிள்ளைகள் உயர்த்தும்படியாக என் கர்த்தர் செய்கிற மகத்துவத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் ஜெப குழுவில் இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பெருகுவார்களாக, பெரிய காரியங்களை காண்பார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கனமையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாமத்திலே கூட நம்ம குழுவின் சார்பாக சகோதரி மகளுடைய பேத்தி லாரா இவாஞ்சல் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேளை கூட நம்முடைய ரோரி தாமஸ் அம்மாவுடைய இரண்டாவது மகனுடைய மனைவி சிஸ்டர் ராணி அமல் அவளுக்காக அவருடைய பிறந்தநாளை இந்த நாளை கொண்டாடுறாங்க. அதுக்காக நம்ம தோசத்து கத்தை துய்த்து நாம் ஜெபிப்போம். சகோதரி ஏமாறுதல் ஜெபிப்பார்கள். ஏமா சிஸ்டர்? ஹேமா சிஸ்டர் மேற்காண்டுறீங்களா? ஆனாக்கிட்டேன் பிரதர். அன்னைக்கு நோட் பண்ணல பிரதர், அதனால என்ன குறிப்பு சொன்னீங்கன்னா கவனிக்கல பிரதர். ஓ சரி. அதாவது இது வந்து நம்ம குரோரி தாமஸ் அம்மாவுடைய ரெண்டாவது மகன் அமெரிக்காவில் இருக்கான். அமல்ராஜ் பேரு. அவருடைய மனைவி ராணியுடைய பிறந்தநாள் இன்றைக்கு. நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே சிஸ்டர் ராணி அவர்களுக்காக உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே குளோரி ஆன்டியுடைய எல்லா காரியங்களையும் என் தேவன் அறிந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் உடைய கரத்துல உடைய அன்பு மகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை கிருபையாய் கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் அவருடைய பாதைகள் எல்லாவற்றிலும் நெய்யாய் பொழிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தூர தேசத்துல இருக்கிற உடைய பிள்ளை தகப்பனே ஆண்டவர் அந்த இடத்துல உடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கரம் இவருடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை மேன்மைப்படுத்தும்படியாக உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக உடைய பிள்ளையின் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை அதினதின் காலத்துல அனுபவிக்கும்படியாக நேர்த்தியாய் செய்கிற தேவ பிரசன்னத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, தேவன் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகள் பெருகி தகப்பனே உடைய உள்ளத்தின் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னத்தினால மூடுங்க, தெய்வ பிரசன்னத்தினால மூடுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அவள் இருக்கிற அந்த இடத்துல உடைய பிள்ளையை சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே அநேகருக்கு முன்பாக அடைவரே அவருடைய தாளையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கனம் மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். கூட நம்ம சாட்சி செல்ல போகிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். உங்களுடைய தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சபையிலே, சமுதாயத்திலே, நாட்டில், உலகத்தில் பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த காரியங்கள் ஏதாவது ஒரு சாட்சி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். விசேஷமாக இந்த வேலை கூட டாக்டர் தேவதாஸ் அவர்கள் அவர்களுடைய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் சனிக்கிழமையில அங்கிருந்து மஸ்கட்லேருந்து கிளம்பி கிருபையாக மிக பத்திரமாக இங்கே வந்து சேர்வதற்கு ஆண்டவர் கிருபை அளித்தார். அதற்காக அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இருக்கிறேன். என்னுடைய டிராவலுக்காக நம்மளுடைய ஆன்லைன் ஜெபக்குழுவில் ப்ரேயரை விசேஷமாக ஏறெடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இந்த விடுமுறை நாட்களை ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. ஆமென். வெல்கம் பேக் டு இந்தியா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களுடைய குடும்ப காரியமுறையாக நடத்தி கொடுப்பாராக. ஆமென். தொடர்ந்து வெளிப்பட
வேறாக சாட்சி இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய ஊழியத்தில் விசேஷமாக ஊழியத்தில் நிறைய பணிகள் கொண்டிருக்கீங்க. ஊழியத்தில் சாட்சி இருந்தாக்கா நீங்கள் சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். அதையும் சேர்த்து தான் சகோதரி ஞானவர்கள் கொடுப்பாங்க. இன்னும் வேறு யார் இருந்தாங்க ஃபோன் பண்ணுங்கள். ஊழியத்திலே அல்லது உங்களுடைய குடும்பத்திலே அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதாவது நல்ல சாட்சிகள் நீங்கள் அடையாளம் பண்ணி கொண்டால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஞானவர்கள் அவர்கள் இந்த கூட தேவதாசுடைய டிராவலுக்காக கற்றுக்கொண்டு நன்மைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, என் அருமை தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட கர்த்தாவே அப்பா பிரதர் தேவதாஸ் அவர்கள் ராஜா மஸ்கட்ல இருந்து இந்தியா வர கிருபை செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன தகப்பன் தேவாதி தேவன் தாமே அப்பா. நம்முடைய தேவ தூதர்களின் பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்க பணிகளை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. அப்பா அவங்களோட ஊழிய பாதையில அவங்களை ஆசீர்வதித்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ராஜா அப்பா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான கர்த்தாவே ஒரு சகோதரனாக அப்பா நீங்க வைக்க கிருபை செய்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. அப்பா அவங்க மனைவிக்காக அப்பா சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அவங்க செய்கிற அப்பா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, அவங்க பணிகள்ல பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா அவங்க பிள்ளைங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீங்க உயரத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ராஜா. பாதுகாக்கும் கரம் அப்பா அந்த ஆளுகை எப்பொழுதும் அவங்க கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமையேத்தும் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போகிறோம். விசேஷமாக உலக நாட்டுக்காக ஜெபம் பண்ண போறோம். இந்த சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் இந்த வேலை கூட அதை தெரிவிப்பார்கள். உங்களே சுவாமி அருமையான ஜெப கூடுகைக்காக கொடாக்கொரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த செவ்வாய்க்கிழமையில நேரத்துல இந்த பாட்டில் வந்து நாங்கள் பாடல்களை கேட்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தியானத்தை கேட்க, அதே போல ஆண்டவரே சத்தியத்தை கேட்க நீங்க கிருபை செய்றீங்க சுவாமி. உங்களுக்கு எவ்வளவு ஆகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் நன்றி சுவாமி. அதற்கு ஏற்றதலை நாங்கள் பெறணும். நீங்க உதவி செய்யுங்க. அதை நாங்கள் எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த உதவி செய்யுங்க. இப்போதும் சுவாமி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜெபத்துக்கு உங்க பாட்டில் வைக்கிறேன். உலக நாடுகளுக்காக உங்க பாட்டில் ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே அமெரிக்க நாடுக்காக உங்க பாட்டில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அமெரிக்க நாடு உலகத்திலேயே ஒரு சிறந்த நாடு, ஒரு உயர்ந்த நாடுன்னு சொல்லி நாங்கள் அறிவோம். ஒருவேளை சுவாமி எல்லா காரியத்திலையும் எல்லா சைட்ஸ் ஆஃப் நாலேஜ்லயும் அவங்க நல்ல உயர்வா இருக்கிறாங்க. அங்க மாறி இங்கிருந்து போற இந்தியர்கள்லாம் திரும்பி வர்றதே இல்லை. அங்கேயே அவங்க செட்டில் ஆயிடுறாங்க. குடும்பமாக அநேக இந்தியர்கள் போயிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் அறிவோம். அந்த ஒரு விசேஷமாக இப்போ இந்த சமீபத்துல நடக்கிற காரியங்களுக்காக நம்முடைய பாரதத்துல வருகிறோம். அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் நடந்து அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற 2 பேரை இந்த பாட்டில் வைக்கிறேன். அந்த இந்து பெண்மணியாக இந்து மதத்தை சார்ந்த கமலா ஹாரிஸ்காகவும், அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்காகவும், அந்த வேதத்தை நேசிக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்காகவும் மனத்துல இடைவிடாமல் ஜெபத்திலே வாஞ்சியோடு இருக்கிற பிரதற்காக உங்களுடைய பாட்டில் வருகிறோம். ஆண்டவரே அவர்களை வைக்கிறோம். மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க அறிவிங்க சுவாமி. அவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் நீங்க அறிவிங்க. வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய நடைமுறை பாவனை, அவர்களுடைய முயற்சிகள், அவர்கள் செய்யற காரியங்கள், அந்த அவர்கள் செய்யற எல்லா சிந்தனைகள், செயலாற்றங்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க. அந்த பாட்டில் வைக்கிறோம். அந்த உங்களுடைய நாமும் மகிமைப்படணும்ப்பா அந்த இடத்துல. அந்த எப்படியாவது அந்த நாடு கிறிஸ்தவ நாடு என்ற பெயர் பெற்ற நாடு சுவாமி இப்போது அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் இறங்கி உதவி செய்யும். எப்படியாவது ஆண்டவரே உண்மை இருந்த ஆண்டவரே உண்மை அறிந்த மதம் உண்மை அறிந்த மக்கள் அதுல வெல்லத்தக்கதாக ஆண்டவரே டொனால்ட் ட்ரம்ப்காக அந்த பாட்டில் வருகிறோம். அவருக்கு ஏற்பட்ட அந்த விபத்து எல்லாத்தையும் அறிவோம். அவர் பேசின காரியங்களை அறிவோம். ஆனாலும் ஆண்டவரே எவ்வளவு எதிர்ப்புகள் நிறைய இருக்கு சுவாமி. ஆண்டவரே இந்த பாட்டுல முழங்கால் விட்டு உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மகன் என்று நாங்கள் அறிகிறோம். அவரை சுற்றி அநேகம் பேர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. உலக நாடுகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நாங்களும் அதுல ஒரு பங்காக ஜெபிக்கிறோம் சுவாமியை. மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய அதிசயத்தை அற்புதத்தை நாங்கள் காணத்தக்கதாக கருதி செய்யும். அதன் மூலமாக ஆண்டவரே உலக நாடுகளுக்கு சமாதானம் கிடைக்கத்தக்கதாக, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகத்தக்கதாக நீங்க திரும்ப செய்யுங்க. எல்லா நாடுகளும் இந்த அமெரிக்கா நாட்டை தானே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரில இருக்க எல்லாம் பேசும்போது எப்படியாவது யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதே
அதை குறித்து எங்களுக்கு ரொம்ப தெரியல. ஆனால் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த அமெரிக்க தேசத்தை என்னுடைய பாதத்துல வைக்கிறேன். நீ பெரிய காரியங்களை செய்து எங்களுக்கு நல்ல செய்தியை தாரும். பங்களாதேஷ்க்கு அவங்களுடைய பாதத்துல வருகிறேன். ஆண்டவரே, வேலை வாய்ப்பு ரிசர்வேஷன் முறையை அவங்க கண்டித்து ஆண்டவரே பெரிய போராட்டங்கள் எல்லாம் கலவரம் நடத்தினாங்க. ரிசர்வேஷன் கொடுக்கும்போது ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் கன்ஃபார்ம்டா அவங்களுக்கு சீட்டோ படிப்போ கிடைக்குதுன்னு சொல்லி போராடினதுல, அந்த போராட்டத்துல ஆண்டவரே 150 பேர் மரணம் அடைந்தாங்கன்னு பாக்குறோம். 2500 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. ஆண்டவரே, சாதாரணமாக வேலைக்காக போராடி தங்கள் வாழ்க்கையே இழந்தவர்கள் இருக்கிறாங்களப்பா. ஆண்டவரே, கொஞ்சம் சற்று ஆண்டவரே அந்த இடத்துல அவர்கள் நிதானித்து யோசிக்கத்தக்கதாக உங்களுடைய அந்த ஆளுகை அதில் வரத்தக்கதாக உங்களுடைய கட்டுப்பாடு அங்க வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இழந்த குடும்பங்கள், மரணம் அடைந்த அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடியும் தங்களுக்கு வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி மரணம் அடையாமல் ஆண்டவரே சரியான முறையில அந்த கோர்ட்டு தலையிட்டு இப்போது கூட சுவாமி 30% ஒதுக்கிட்டு ரத்து செய்திருக்கிறத நாங்கள் அறிகிறோம். அதற்காக கூட உங்களை துதிக்கிறோம். என்னென்ன தெரியல ஆண்டவர் ஏனால் எங்களுக்கு. ஆனால் அது நல்ல செய்தியாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிசர்வேஷனால் தான் இவ்வளவு பிரச்சனைகள்னு சொல்லி அதை தடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் சுவாமி. ரிசர்வேஷன் முறையால எவ்வளவு பாதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக ஆண்டவரே எல்லா நாடுகளும் இதுல முயற்சி எடுத்து ஆண்டவரே ஒரு ஜெனரல் ரூல் கொண்டாடத்தக்கதாக இதற்கு அது இல்லாமல் போவதற்கு பொதுவாக எல்லாருடைய திறமைக்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு, திறமைக்கு ஏற்றவாறு படிப்பு உத்தியோகம் வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. முன்னுரிமை கொடுக்கத்தக்கதாக பெரிய காரியத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தித்தாங்க. உலகம் முழுசும் சுவாமி இந்த காரியத்தினால பாதிக்கப்படாம பெரிய மாற்றம் வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க சுவாமி. அடுத்ததாக நம்முடைய பாத்துல சூடான் தேசத்துக்காக தெரிவிக்கிறேன். அந்த பொதுமக்கள் விசேஷமாக பெண்கள் இராணுவத்தினரால் அதிகமாக துன்புறுத்தப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் பெண்கள் இடத்துல அதிகமாக துன்புறுத்தப்படுகிறாங்க. அந்த முந்தி நடந்தது போல சிலான்ல நடந்தது. அந்த இந்த மாதிரி காரியங்கள் இராணுவ உள்ள நுழைந்து பெண்களை அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்குனாங்கன்னு பார்த்தோம். அதே போல இப்பொழுதும் சுவாமி இந்த இராணுவத்தினர் சூடான் நாட்டுல அந்த காரியங்கள் நடக்குது, துன்புறுத்தப்படுகிறாங்க. அவங்க வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு கஷ்டத்தினால என்ன சொல்றது, யார்கிட்ட சொல்றது தெரியாம தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக உங்களுடைய பாட்டுல வருகிறேன். விசேஷமா பெண்களுக்காக அந்த நீங்க தலையிட்டு இதுல ஒரு அடக்குமுறை வரத்தக்கதாக அந்த அவர்கள் அதிகாரம் எடுத்து இந்த இடத்துல அவர்கள் அந்த பெண்களை அதிகாரம் செலுத்துறாங்க. ஏன்னா அவங்க மிலிட்ரி போர்ஸ்ன்னு சொல்லி வருகிறாங்க. அவர்களுக்கு பயந்துதான் காணப்படுவாங்க. கையில ஆயுதங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அதிகாரம் அடக்குமுறை எல்லாம் ஒழியத்தக்கதாக கிருபை செய்யுங்க. அந்த சூடான் நாட்டில் பஞ்சம் நீங்கணும். சூடான் நாட்டுல கூட பஞ்சம் இருக்கு. அந்த பஞ்சம் நீங்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அதிகமாக சூடான் தேசத்தையும் ரிப்பாத்துல வைக்கிறேன், பங்களாதேஷத்தையும் ரிப்பாத்துல வைக்கிறேன், அமெரிக்க தேசத்தையும் ரிப்பாத்துல வைக்கிறேன். அந்த இந்த நாடுகளில் சமாதானங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும்போது உலகமும் சமாதானத்துக்குள்ளாக செல்லுமே. அந்த நீ உதவி செய்யும். இந்த விண்ணப்பங்களை இயேசு நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய நாட்டுக்காக ஜெபம் பண்ண போறோம். சகோதரன் ஜெபத்துரை அவர்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒரு நல்ல செய்தியை கேட்டும் தொடர்ந்து உங்களுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க கர்த்தாவே நீர் அனுகிரகம் பாராட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசித்ததே அதுபோல கர்த்தாவே இந்நேரம் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் நீர் பிரகாசிக்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் கர்த்தாவே பங்களாதேசத்திலே கர்த்தாவே நடைபெறும் கர்த்தாவே கலவரங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கலவரங்களிலே சிக்கி தவிக்கும் இந்தியர்கள், இந்திய மாணவர்கள் ஆண்டவரே அந்தந்த மாநிலத்திற்கு கர்த்தாவே சென்று சேர அண்டை மாநிலமான மேற்கு வங்காளம் அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்ய நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவரீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தாவே நேசக்கரம் நீட்ட கர்த்தாவே நீர் மேற்கு வங்காள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஆண்டவரே தேவையான கிருபைகளை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசிய தேர்தல் குழுவில் கர்த்தாவே அநேக ஒப்பந்த பணியாளர்களும் வெளி அமைப்பினர்களும் பங்கு இருப்பதால் தான் நீட்டு தேர்விலே முறைகேடுகள் நடப்பதாக கர்த்தாவே கோர்ட்டில் பதிவாகி இருக்கிறது. ஆண்டவரே, விரைவில் கர்த்தாவே அரசு கர்த்தாவே இந்த குறைபாடுகளை களைய ஏற்ற ஒழுங்குகளை செய்ய ஆண்டவரே அரசை நீர் தூக்கி எடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ வென்று அல்ல ஆண்டவரே, இதை ஒரு கர்த்தாவே ஒரு மனதோடு கர்த்தாவே ஒரு உத்வேகத்தோடு ஆண்டவரே சரியாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு திட நம்பிக்கையோடு அரசு செயல்படட்டும்.
அப்படிப்பட்டதான கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த நாளிலே கர்த்தாவே, இன்று கர்த்தாவே எங்கள் இந்திய தேசத்தின் பட்ஜெட் ஆனது பார்லிமெண்ட்லே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவரே, இதில் கர்த்தாவே நடுத்தர வர்க்கத்தினருக்கு கர்த்தாவே எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, மேலும் கர்த்தாவே பணவீக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலையை கர்த்தாவே இந்த பட்ஜெட் ஆனது கொண்டு வந்துள்ளது. ஆண்டவரே, இதை கர்த்தாவே இது இந்த நடுத்தர வர்க்கத்தினரை அதிகமாய் பாதிக்கும் பட்ஜெட்டாய் உள்ளது. ஆண்டவரே, எனவே கர்த்தாவே இதை கொண்டு வரும் அரசு அலுவலர்கள், அமைச்சர்கள், பிரதமர் தலையிட்டு கர்த்தாவே ஏற்ற திருத்தங்கள் செய்யப்படவும் ஒரு சரியான பட்ஜெட்டாய் கொண்டு வரவும் நீர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஒன்றுமில்லாமல் கர்த்தாவே ஏசி ரூம்பிலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே நடுத்தர வர்க்கத்தினரையோ ஏழை மக்களையோ கர்த்தாவே குறித்து சிந்தனையற்றவர்களாய் செயல்படும் போக்கை மாற்றி போட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இவ்விதமான நிர்விசாரமான போக்குகள் கர்த்தாவே எங்களுடைய அதிகாரிகளின் மனதிலிருந்து கலைந்து போகட்டும். ஆண்டவரே, ஒரு அக்கறையோடு செயல்படத்தக்கதான கிருபையை அருளி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல செய்தியை கேட்கும்படியாய் கர்த்தர் உதவி நீரே, உமக்கு நன்றி. இப்பொழுது கர்த்தாவே மக்களுக்காய் நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்க அப்பா ஒரு வாய்ப்பை தந்திரே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே கிருபையாய் கர்த்தாவே நாங்கள் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த மக்களுக்காய் பொதுவாக மக்களுக்காய் உழைக்கிற வர்க்கமாகிய ஆசிரியர்களுக்காகவும் ஆசிரியர் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அப்பா பணிபுரிகிற அனைத்து கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மட்டுமல்ல விசேஷமாக நம் ஜெபக்குழுவிலை சேர்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பொறுப்பை ஆண்டவரே கர்த்தர் கொடுத்தார். அந்த பொறுப்பை உண்மை உத்தமமாய் நிறைவேற்றி தர கர்த்தாவே நீர் விசேஷித்த ஞானத்தை அப்பா எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தாவே அந்த பொறுப்புல அவர்களுக்கு அப்பா கர்த்தாவே ஒப்படைக்கப்பட்ட அனைத்து மாணவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்த அந்த பொறுப்பை ஒழுங்காய் செய்ய, கடமையாய் செய்ய கர்த்தாவே அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆசிரியர் பணிக்கு என்ற நல்ல ஊழியம் கிடைக்கும், ஊதியம் பெறவும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அதே ஊதியத்துக்கு கர்த்தாவே நோக்கம் ஊதியத்துக்கு மட்டுமல்ல, கர்த்தருக்காக பணிந்து அர்ப்பணித்து செய்கிற அப்பா ஆசிரியர்களாய் பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு கொடுத்த மாணவர்களை கர்த்தாவே நல்ல நிலைக்கு அதை முன்னுக்கு கொண்டு வர அவர்கள் கர்த்தாவே மாணவர்களுக்காய் பாடுபட அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அது மட்டும் இல்ல ஆண்டவரே, முன்னிலைமையில் கொண்டு வந்த மாணவர்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெற்று அப்பா கர்த்தாவே வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்ற பாதை செல்வதற்கு அவர்களை நல்வழி பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசிரியர் பணியோ ஆண்டவரே, அந்த பணியை நாங்கள் உண்மை உத்தமமாக செய்தால் கர்த்தர் பெரிய விசேஷித்த கிருபை தருவார் என்று அந்த பணி செய்வதற்கேற்ற ஞானம், புத்தி, தெளிந்த அறிவை கர்த்தாவே எல்லா ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மருத்துவர்லாம் மருத்துவமனையில பணிபுரிகிறார்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காகவே அவர்கள் பணத்துக்காக மட்டும் உழைக்காமல் ஆண்டவரை கர்த்தர் தந்த அந்த பொறுப்பை உண்மை உத்தமமாய் செய்ய கர்த்தாவே அந்த பணியை கர்த்தாவே கர்த்தர் கொடுத்த பணி என்று சொல்லி செயல்பட அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காய் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்காய் நாங்கள் கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே உண்மை உத்தமமாய் செய்ய, அது மூலமாக ஒவ்வொரு நோயாளிகளும் விரைவிலே சுகமடைய நாங்கள் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பணியை உண்மை உத்தமமாய் செய்ய கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, அதை பார்த்தாவே அதிகார பொறுப்பில் இருக்கின்ற
உயர்தர கிறிஸ்தவ அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து கிறிஸ்தவ அதிகாரிகளும் கர்த்தாவே லஞ்சத்துக்கு அப்பா இடம் கொடுக்காமல் ஆண்டவரே கர்த்தாவே நமக்கு உதவி நாடி வருகிற அனைத்து மக்களுக்கும் தங்களால் இயன்ற உதவியை அவர்களுக்கு உதவி செய்யுமாறு அனைத்து அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பணியை கிறிஸ்தவர்கள் அப்பா உண்மை உத்தமமாய் செய்ய கிருபை செய்யுங்க. அவர்களுக்கு வந்தவர்களுக்கு நல்ல உதவி செய்து அவர்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்தார் என்ற நினைவோடு செயல்பட கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அனைத்து ஜெப குறிப்புகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. தொடர்ந்து காத்துக்கொள்ளும். துதிக்க நம்ம மேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மக்களுக்கான ஜெபம் சகோதரி பெர்சி அவர்கள். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. இந்த நேரத்துல கூட எங்க தேசத்தோட மக்கள் அவருடைய பாதத்துல வந்திருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்துல காவல்துறையில பணிபுரிகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, கிறிஸ்தவ அதிகாரிகள் ஆண்டவரே இயேசுப்பா, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கூட அவங்களால அட்டென்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில ஒரு மன கஷ்டத்துல இருப்பாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, பல நேரங்கள்ல தங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் விட்டு வேற இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில எல்லாம் இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு துணையா இருங்க ராஜா. ஆண்டவரே, அவங்க தங்களுடைய சட்ட ஒழுங்க ஆண்டவரே ஒழுங்கும் கிரமமோடு பாதுகாக்கக்குள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இசப்பா, நல்ல பகுத்தறிவு ஞானத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு. கர்த்தர் ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, தங்களுக்கு இதனால என்ன ஆபத்து வரும், இது தப்பா வேதத்தின்படி தப்பா வேதத்தின்படி சரியா அப்படிங்கிறத அவர்கள் ஆலோசித்து அறிய கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேதத்தின் பாதையில அவர்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. பல நேரங்கள்ல எத்தர்களையும் மாயமானம் பண்ணுகிறவர்களையும் அவங்க பார்க்க வேண்டியது வரும். அவங்க அதெல்லாம் அடையாளம் கண்டு கொண்டு கர்த்தர் கிருபையாக ஆண்டவரே இயேசுப்பா அதுல இருந்து கண்டிப்போடு அவங்க நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாரையும் ஒன்று போல நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரையும் ஒன்று போல, சக மக்களை எல்லாரையும் ஒன்று போல நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையானவர்களாக கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவ அதிகாரிகள் கிறிஸ்தவ போலீஸ் அதிகாரின்னு சொன்னா அது ஒரு விசேஷித்தவர்களாக அவர்கள் அந்த இடத்துல உயர்த்தி காண்பிக்குமாறு என் தேவனை துதிக்கிறேன் தகப்பனே. இசப்பா, இந்த கிறிஸ்தவ வியாபாரிகளுக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, மற்றவர்கள் அநியாயம் செய்யறது போல மற்றவர்கள் தராசுல கீழே மக்களை ஏமாற்றுவதற்கு பல காரியங்கள் தராசுல செய்வாங்களாம். இந்த கள்ள தராசின் காரியங்கள்லாம் இல்லாம கத்தரிப்பின் அருவருப்பெல்லாம் வெறுத்து அவங்க இசப்பா ஆண்டவரே நல்ல ஒரு தகப்பனே லாபத்திற்கு ஆண்டவரே இயேசப்பா கர்த்தர் கொடுத்த இந்த வியாபாரத்தை மக்களுக்கும் லாபமாக அவங்களுக்கும் லாபமாக ஆண்டவரே இயேசப்பா நல்ல ஒரு 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 வியாபாரியாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏமாற்றி அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தை கர்த்தர் எடுத்து போடுங்க, ஆசிர்வதிங்க. அவங்க செய்கிற வியாபாரத்தை ஆசிர்வதிங்க இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே, கிறிஸ்தவ வியாபாரிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இயேசப்பா பெரும்பாலும் கடைகள் வைக்க மாட்டாங்க இயேசப்பா. அப்படி அவங்க அந்த அந்த தீர்மானத்துல நிலை நிற்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒரு நாளை அவங்க கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த தியாகத்தை கர்த்தர் பார்த்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீதியோடு நடந்து கொள்ளணும் அவங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு அந்த நீதி அவர்கள் கற்றுத்தரணும்ப்பா ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நீதிய ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் பல வியாபாரி உத்திகளினால பொதுமக்களை ஏமாற்றி திரிகிற எத்தர்கள் இருப்பாங்க கர்த்தர் அவர்கள் அதெல்லாம் இசப்பா நாங்க அதை சுதாரிச்சு கொள்ளணும் தகப்பனே. பல வியாபாரிகள் எங்களை ஏமாற்றுவாங்க, அதெல்லாத்தையும் நாங்க சுதாரிச்சு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஞானம் கொடுங்க. எங்க குடும்ப தலைவிகளுக்கு ஞானம் கொடுங்க. வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு ஞானத்தை கொடுங்க. யாரு கடையில எப்படிப்பட்ட காரியம் நடக்குது, யாரு நம்மளை ஏமாத்துறா, போனா போதுன்னு சொல்லிட்டு
அங்க ஒரு ஒரு அசால்ட்டா நாங்க இருக்கக்கூடாது, ஒரு மெய்ப்போக்கா நாங்க இருக்கக்கூடாது. சப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எந்த கடையில எங்களை ஏமாற்றாம இருக்கிறாங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் கெஞ்சின தந்தி. ஆமே. ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு இன்வெஸ்ட் ஜெப உறுப்புகள். டாக்டர் தேவதாஸ் அவர்கள் இப்போ தான் ஜஸ்ட் வெளியே போனாங்க. இன்னும் ஏதாவது டெம்பரரி ப்ராப்ளமாக தெரியல. சரி, அப்போ மல்லிகா செலவு ஜெபம் பண்ணுவாங்க. படிச்சு பாருங்க, டைம் தரேன். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஸ்கிரீனை கொஞ்சம் பெருசா எழுத்தா கொஞ்சம் பெரு சோத்திரிக்கிறேங்க தாபே, எங்களோட துதிக்கிறோம். இந்த நல்ல ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல மகள் மூலம் அருமையான ஒரு செய்தி கேட்க கத்த கிருபை செய்தீங்க. ஆமேன் கத்தாவே. நல்ல சாட்சியை கேட்க கிருபை செய்தீங்கப்பா. ஆமேன் கத்தாவே. அது மட்டுமல்லப்பா, பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக கூட கூடாக்கூடிய சோத்திரம் இந்த விடையும் கூட கத்தாவே. இந்த ஆன்லைன் பிறையில இந்த சாயங்கால விடையில நம்மட பாதத்துல அமர்ந்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான ஒரு பாரமுள்ள இதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து வருகிறீரே, அதற்காக கூடாக்கூடிய சோத்திரப்பா. ஆமேன் கத்தாவே. ஒரு அம்மையின் ஐஎம்எஸ் ஊழியங்கள் எல்லா சகோதரர்களுக்காக எல்லாத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு மகாராஷ்டிரா நடக்கிற ஊழியத்திற்காக ஆண்டவரே, அந்த சகோதரி உடல் முழுவதும் கத்தாவே ஐயா கொப்பளங்களாக இருக்குன்னு நாங்க நினைச்சு அவதிப்படுறாங்கப்பா. ஆமேன் கத்தாவில தொட்டு கத்தாமடைய வல்லமை ஆண்டவரே, உடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து சென்று கத்தாவே மகளை தொடட்டும் ஐயா. அமேன் கத்தாவோட தழும்புகளால் குணமானிகள் சொல்ற அந்த வசனத்தை அனுப்பி, வேத வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குற கத்த. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கத்தாவே ஐயா அந்த இடத்திற்கு ஆண்டவரே எசப்பா உங்களோட வசனத்தின்படி இந்த வசனம் கடந்து சென்று மகளை குணமாக்கட்டுமேன்னு ஒரு இயேசு நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்க கேட்கிறோம்ப்பா. அப்படியே கத்தாவே ஈராக்கில் இஸ்லாமிய பின்னணியில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அந்த பிள்ளைகள் கத்தாவே இவ்வளவு வைராக்கியத்தோடு கத்தாவே இயேசுதான் மெய்யான தேவன், ஜீவன தேவன் அறிந்து கொள்ளும்படியான கண்களை திறந்து வந்திருக்காங்களேப்பா. நாங்க அவர்களுக்காக நாங்கள் இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறப்பா. இந்த ஈராக்கில் இஸ்லாமிய பெண்களை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே. ஆண்டவரே அவர்களை கத்தர் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இந்த விடையெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தினால. ஆமேன் ராஜாவே. சுவிசேஷ ரட்சிப்பின் ஆண்டவரே சாட்சியை கேட்டவர்களும் ஆண்டவரே நேரடியா ஆமேன் கத்தாவே ஆமேன் கத்த ரேடியோ மூலம் கிறிஸ்தவ செய்திகளை கேட்டு தொடப்பட்டவர்கள் தான்ப்பா. அவங்க சொப்பனங்களில் மற்ற தரிசனங்களிலும் கூட கத்தாவே கிறிஸ்துவை பார்த்ததுனால ஆகவே அவர்கள் கிறிஸ்தவாலா மாறி இருக்காங்கப்பா. அவளோடு நீ இடைப்பட்டதுனால அவளை டச் பண்ணனால இசப்பா அப்படி மாறி இருக்காங்கப்பா. இதற்காக ஆண்டவரே நாங்க அவளை துதிக்கிறப்பா. இப்படிப்பட்ட கத்தாவே விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்களாக செய்தி மூலமா கேட்டனால, எப்படியும் வேத வசனத்தை கேட்டனால, தர்சனம் மூலம் பார்த்தனால இசப்பா ஜீவனுள்ள தேவன் இயேசுங்கிற கண்டுடைய கண்களை திறந்திரே. அதற்காக கூடா கூட சோத்திரப்பா. எல்லாரையும் கத்தாவே அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் கடைசி வரை நிலைநிறுத்து அந்த பரலோக வாசல மாறுபடி கர்த்தர் உதவி செய்வீராக. அப்படியே கத்தாவே இந்த விடையில மிஸ்பா பிரவன் அவர்கள் ஆண்டவரே அவருடைய குழந்தனார் கத்தாவே மனைவி சகோதரி எலிசபெத் அவர்கள் எல்லாரும் புற்றுநோய் பரவியதால அவர்களுக்கு இன்னொரு பயம் எடுக்கணும்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே சிஎம்சி சொல்லியிருக்காரு சேர்ந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே நாம் எல்லாரும் ஆண்டவரே அந்த நோய் கிருமிகளை நாங்கள் அதை கடிந்து ஜெபிக்கிறப்பா. அந்த நோய் கிருமிகளை கத்தர் அழிப்பீராக. எதுவுமே கத்தாவே ஒண்ணு கூட பிள்ளைகளை பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில நாங்கள் கத்த குழுவாக சேர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜபங்கள்ல நாங்கள் ஜெபித்து ஜெயம் பெறத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லும்படியாக ஏசப்பா நீ உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. அந்த கிருமிகள் எல்லாம் நீ அழிப்பீராக. ஏசு நாமத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்து ஒருமன ஜபம் உட கரத்தை அசைக்கிறபடியால் நமக்கு நன்றியப்பா. நாங்க சீக்கிரத்தை சாட்சி கேட்கும்படியாக நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்கப்பா. அதற்காக நமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து கத்தாவே ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலம் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களுக்கும் கத்தர் பதில் கொடுத்து விட்டீங்கன்னு விசுவாசித்து நமக்கு நன்றி செலுத்தும். எல்லா கணத்தையும் மகிமை புகழ எங்க அப்பா ஒருவருக்கே செலுத்துறோம். ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே.
சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு குழுவாக உம்மை நோக்கி உம்முடைய பாத்துல அமர்ந்திருக்க நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று கூறியிருக்கிறீரே சுவாமி. எங்கள் மத்தியில் வாரும், வந்து எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட சுவாமி நாங்கள் இந்த நேரலை இந்த பிரேயர் ஒரு தடையும் இல்லாம தங்கு தடையின்றி நல்ல முறையில நடக்க நீங்க இன்றைக்கு கொடுத்த இந்த காரியத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கொடுத்த செய்தியை கொடுத்த பெட்சிக்காக கூட உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மகளே நீர் அருமையான ஒரு செய்தியை கொடுக்க கிருபை செய்தீர் சுவாமி, அதற்காக நன்றியப்பா. அவளுடைய குடும்பத்தை உடைய பாத்துல வைக்கிறோம், அவளுடைய கணவனையும் குழந்தையும் மற்றும் சுவாமி இன்னும் கூட சுகமீனமாக இருக்கிற அவருடைய மாமியார் ஜூலியட்டையும் கூட நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அநேக நாட்களாக நாங்க ஜெபித்து வருவதை நீர் அறிவீராம் சுவாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்குமே சுவாமி. நீர் தாமே சுவாமி அந்த வியாதியில இருந்து மகளுக்கு முற்றிலும் முடிவு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்கள முழுவதுமாக அந்த வியாதியில இருந்து விடுதலை கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவளுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. மகளுடைய இந்த சின்ன வயதுல அவளுக்கு இருக்கிற இந்த விசுவாசம் பெருக நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல இன்னும் கூட இங்க இணைந்த எல்லா பிள்ளைங்களையும் நாங்க நினைக்கிறோம். இணைய முடியாதவர்களுக்காக கூட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இணைந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், ஒருவருடைய தேவையும் நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. எல்லா காரியங்களையும் நீங்க தாமே சுவாமி நிறைவேற்றி கொடுங்க. குரூப்ல இருக்கிற அநேகருடைய குடும்பத்துக்காக நாங்க ஜெபித்துட்டு இருக்கோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லோருக்கும் நல்ல சுகம் பலனை கட்டளையிடும். உங்களுடைய பாதுகாப்பின் காரம் தூரத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் சமீபத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவையப்பா. உங்களுடைய பாதுகாப்பின் காரம் எல்லாருடைய குடும்பத்திலும் இருக்கட்டும். அதே போல சுவாமி திருமணமாகாத பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபித்துட்டு இருக்கிறோம் சுவாமி. விசேஷமாக பெலிஷியாவையும் ஜேனையும் கூட இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அந்த பிள்ளைகளுக்கு கூட விரைவில் திருமணம் வர நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க தவணை சுவாமி தொடர்ந்து இன்னும் என்னென்ன காரியம் நாங்க வியாதியில இருக்கிறவங்களை நாங்க விசேஷமா நினைக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு நாங்க ஜெபம் பண்ண அந்த சிஸ்டர் கூட நாங்க அந்த எலிசபெத் அவங்களையும் கூட நாங்க நினைக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு இந்த சிஎம்சில நடக்க போற அந்த பயாப்சியில ஒன்றும் இல்லை என்று வரணும் சுவாமி. அந்த ரிசல்ட்டுக்காக கூட நாங்க உங்களுடைய பாத்துல வர்றோம் சுவாமி. நீங்க தாமே அந்த காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அந்த மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஜெப ஊழியத்தையும் கூட நடத்தி வருகிற டேனியல் அண்ணாச்சி அண்ணியும் கூட நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம். அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற ஒரு சின்சியரா ஒரு சிறு ஊழியத்தையும் நல்லபடியாக நடத்த அவங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு உணர்வுக்காகவும் உண்மையா உத்தமமா அவங்க செய்யற இந்த காரியத்துக்காக அவங்களுக்கு ஏற்ற பலனை கொடுங்கப்பா. எல்லாம் அவங்களுக்கு சுகம் பலனை கொடுத்து அவங்களுக்கு அநேக நாட்கள் இந்த ஊழியங்களை நடத்த அவங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர்தாமே சுவாமி. அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவங்க உங்களுடைய கரம் உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலம் பூர்ணமாக தங்கும் என்று அவங்களுக்கு பலவீனத்தின் மத்தியில் அவங்களை எல்லாம் செய்ய நீங்க கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. வேண்டிய ஞானத்தையும் சுகத்தையும் இன்னும் வேண்டிய உதவிகளையும் கூட கொடுத்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நீர்தாமே சுவாமி. இன்னும் இந்த ஊழியத்துல அநேகர் வந்து சேர நீங்க கிருபை செய்யுங்க. இன்றைக்கு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பேர் பேராக ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வரும் நாட்கள்ல நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்ல எல்லா காரியங்களும் நீங்க பதில் கொடுக்கிற தேவனாக இருந்து இந்த ஊழியத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் எல்லாம் பதில் கிடைத்து எல்லோரும் சாட்சியாக நிற்க நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போவதற்காக கூட நன்றியப்பா. தொடர்ந்து இந்த காரியம் இந்த ஜெப ஊழியத்தை உங்களுடைய பாத்துல வைத்து துதிகன மகிமை அமைச்சை உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமன்பிக்கிற எங்கள் பிதாவே, நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உலகம் வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக யாவரும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். சார்ந்த சகோதரி மிஷ்பாபுரம் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு ஜெபி கேட்டுக்கொண்டார்கள். எல்லாரும் தயவுசெய்து உங்கள் தனி ஜெபத்திலையும் உணவு ஜெபத்திலையும் அவருடைய கோ சிஸ்டர் சகோதரி எலிசபெத் அவர்களுக்காக ஜெபித்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குவன்சி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு எந்த உபத்திரம் இல்லை, இந்த கிருமிகள் அழிந்து கொண்டு சொல்லக்கூடிய அளவிற்கு விடுதலை கிடைக்கும் ஜெபம் பண்ணுவோம். இது கூட வந்த யாவுக்கு விசேஷமாக இது செய்தி குறித்த அருமையான மகளை கதை விசேஷம் ஆசிரியப்பாராக, அவர் கனப்பட்டவராக உயர்த்துவராக கத்தோடு ஆசிரியப்பாராக. ஸ்தோத்திரம். வரப்போகிறதான வியாழக்கிழமை ஜெரி ஜோசன் அவர்கள் ரோதை என்ற மகளை குறித்து நாம் வேதத்தில் பார்த்துருக்கிறோம். பேதுரு வந்த பொழுது கதவை திறப்பதற்காக காத்திருந்து திறக்கவும் மனதில்லாமல் ஆனந்த சந்தோஷத்தை கை கூர்ந்திருந்த அந்த மகள் ரோதை குறித்து நம்மோடு கூட சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவரை வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நம்ம யாரும் கத்தரை ஆராதனை செய்து கற்று பிடிப்போம். கற்று ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென்.